நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறந்த தினத்தை முன்னிட்டு இன்று நம்முடைய கேடிஏ சேர்மன் முன்னிலையிலும் பிளாக் ஒர்க்கிங் பிரசிடென்ட் மோகன்ராஜ் அவர்களிலும் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் முன்னிலையிலும் பிளாக் கமிட்டி, லேபர் செல் கமிட்டி மற்றும் மகிழா காங்கிரஸ் அனைவரும் சேர்ந்து இன்று நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அனுதாபம் அறிவித்து இரங்கலத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு ராஜீவ்காந்தியினுடைய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அவருக்கு தமிழ்நாட்டில் இன்று எல்லா இடங்களிலும் இந்தியா பூராவும் இன்றைக்கு அவருடைய அனுதாபம் அனுசரிக்கப்படுகின்ற காரணத்தினால் தங்கவயலிலும் நம்ம காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவருக்கு அனுதாபத்தை தெரிவித்து கொண்டு இதை நம்முடைய பிளாக் பிரசிடெண்ட்டாக ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற மோகன்ராஜ் தலைமையிலும் கேடிஏ சேர்மன் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்தந்த இதுகளை தலைவர்களை இன்று அனுசரித்து கொண்டாடுகின்ற இவர்களுக்கும் எல்லா தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் எல்லாரையும் இன்று நமது இந்திய முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் 35வது நினைவு தினத்தையொட்டி தங்கவயல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தங்கவயல் காங்கிரஸ் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் எனது பணித வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஐடி விங்கை பலப்படுத்தினார் மற்றும் 18 வயது உடையவர்களுக்கு வாக்குரிமையை வழங்கினார், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நிறைவேற்றினார். இதெல்லாம் இன்றைக்கு நிலைத்திருக்க காரணம் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் புகழ் மற்றும் அவர் செய்த இந்த இதனால தான் இன்றைக்கு ஒரு ஐடி புரட்சி நமது இந்தியாவில், அதுவும் குறிப்பாக நமது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மிகவும் புரட்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நமது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் இது முயற்சி தான். அதே போல் இந்த நிகழ்ச்சி தங்கவயலில் எந்த நிகழ்ச்சி ஆனாலும் நம்முடைய கோலார் தங்கவயல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் திரு மோகன்ராஜ் அவர்கள் திரு ராஜீவ்காந்தி பிறந்த நாள் ஆகட்டும், சோனியா காந்தி பிறந்த நாள் ஆகட்டும், எல்லாவற்றையும் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த வேளையில் அவருக்கு எங்களுடைய தங்கவயல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்து என்னையும் அழைத்து அன்பார்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முதற்கண் தங்கவேல் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றிதனை உருவாக்கி அதே நேரத்தில் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் 35வது ஆண்டு நினைவு நாள், இரங்கல் தினம் என்று சொல்லலாம். நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் நமது இந்திய நாட்டிலே, நம்ம இந்திய திருநாட்டிலே எத்தனை பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்களோ அத்தனை பிரைம் மினிஸ்டர் மிஞ்சக்கூடிய அளவுக்கு மக்களிடம் அன்பும் பண்பும் மக்களுக்கு ஆதரவையும் தந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். மிகவும் பொன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அவர் மக்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து பல நிகழ்ச்சிகளிலே தமிழ்நாட்டிலே ஆகட்டும் எந்த ஊருக்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் அலைமோதும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்துவிட்டோம். சில சதிகாரர்களால் நாம் இழந்துவிட்டோம். இந்த நேரத்திலே அதை எண்ணி இன்றும் ஆனால் எல்லா காங்கிரஸ் கட்சியினரும் கண்ணீர் சிந்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர், இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தியவர், இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் ஐடிபிடியை ஊக்கப்படுத்தவர், இந்த நாட்டில் நமது கேடிஏ சேர்மன் சீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல 18 வயது இளைஞர்களுக்கு வாக்குரிமை அளித்தவர். 18 வயசுக்கார் ஓட்டு போடலான்ற ஒரு வாக்குரிமை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடுற நிலைமை உருவாகிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை வல்லவரை நாம் இழந்தது நம்ம இந்திய திருநாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு. இந்த நேரத்திலே அவருடைய நினைவு நாளிலே நாம் தங்கவயல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக
ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். என்ன உறுதிமொழி என்றால், தங்கவயலிலே நம்முடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்கள் தங்கவயலிலே எம்எல்ஏ ஆன பிறகு இந்த தங்கவயலின் அழகே மாறிக்கொண்டிருக்கிறது. சீரும் சிறப்பாக பல சாலைகள், தண்ணீர் பிரச்சனைகள், அதே போல் கல்வி பிரச்சனைகள், இப்படி எது இருந்தாலும் அழகாக அதை சரிப்படுத்தி மக்களிடம் நல்ல பேரை எடுத்து எந்த ஒரு தலைவரும் செய்யாத பல சாதனைகளை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய ராஜீவ்காந்தி அவரின் வழியின் பேரிலே அவர் வந்ததினார். அதே போன்று எந்த ஒரு கட்சி தலைவரும் நம்முடைய எம்எல்ஏ பார்த்து குறை கூற முடியாது. அப்படிப்பட்ட எந்த தலைவராவது அவரை பற்றி குறை கூறினால் அது வைத்தறிச்சலில் தான் குறை கூற முடியும். அவருடைய ஈடற்ற ஒரு ஒப்பற்ற ஒரு முன்னேற்றத்தை யாரும் தூக்கி தட்டி கூட பறிக்க முடியாது, தொடர்ந்து கூட செல்ல முடியாது. அப்படிப்பட்ட புகழ் பெற்றிருக்கிறார். மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய எம்எல்ஏ அவர்களை யார் எதை பேசினாலும் அதை பற்றி காங்கிரஸ் கட்சி கவலையும் படாது. அந்த அம்மாவை பற்றி பேசுறதுக்கு ஒரு திறமை வேணும். ஏன்னா அந்த அம்மா யாரையும் எதையும் சொல்றதே இல்லை, யாரையும் திட்டுறது இல்லை. யாருன்னா திட்டினா கூட சிரிச்சின்னு தலாட்டுன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விரோதமே கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, தங்கவயலை முன்னேற்றணும். யார் என்னன்னா சொல்கிறோம், சில பிரச்சனைங்க இவர் சொல்கிற ஒரு பிரச்சனையை ஞாபகம் வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் நேர காலம் வரும்போது அதை முடிச்சு வைக்குவாங்க. அப்படிப்பட்ட இதயம் தாங்கும் இதயம், நினைத்ததை முடிக்கும் தலைவி நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு, நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்ந்த பணியை நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சென்றபடியெல்லாம் மக்கள் கூட்டம், அவர் பார்லிமெண்ட்ல பேசினாவே அப்படியே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட அவருக்கு பதில் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இப்போ இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்மை வாழ்ந்த ஒரு தலைவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களை நாம் வளப்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்களில் அவரை நமக்கு பிரைம் மினிஸ்டர், அவர் பிரதமராக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்று நாம் தங்கவேல் காங்கிரஸ் கட்சி உறுதிமொழி எடுத்து வந்திருக்கும் அனைவரையும் நாம் அவர்களை வந்ததுக்கு நன்றி தன்னை உறுத்தாக்கி கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று நமது ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரித்த நினைவினால் இன்று அவரை உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பார்ட்டி மூலமாக அவருக்கு நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் செய்த பணிகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லணும் என்ற அவசியமில்லை. இருந்தாலும் அவர் செய்த தொண்டு அநேக மக்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு அதிகமாக அவர் என்கரேஜ் பண்ணி, முக்கியமாக ஓட்டு உரிமையை 18 வயது முதல் ஓட்டு உரிமையை கொடுத்து, இளைஞர்களும் பிற்காலத்து அவர்களும் ஒரு அரசியலிலும் காங்கிரஸ் பார்ட்டியிலும் தொண்டு செய்வதற்காக அவர்கள் முன் வர வேண்டும் என்பதற்காக 18 வயதை அவரை நியமித்துள்ளார். இன்று அவருடைய நினைவு நாளானது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் காங்கிரஸ் பார்ட்டி மூலமாக வருடம் இந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இன்றைய நாள் மிக சிறப்பாக நடத்தி தந்த நமது காங்கிரஸ் பிரசிடென்ட் சார் அவர்களுக்கும் ராஜீவ்காந்தியினுடைய நினைவு நாளை நாங்கள் வருடம் இதே போல தொடர்ந்து, எங்கள் ஜெனரேஷன் இல்லைன்னாலும் இன்னும் வரும் காலங்களிலே அதை தொடர்ந்து நடத்தி வர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.